தங்க பிள்ளையே, உன் தாய் ஓம் சக்தி நான் கூறுவதை நீ செய். குழந்தையே, நாளை விடியல் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் நீ வெல்வதற்கான சில வழிகள் பிறக்கும். குழந்தையே, நாம் வென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும். இதை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்கின்றாயா? என் தங்கமே, வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பதே எல்லோருக்கும் வரதான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட வாழ்ந்துவிட முடியாது. குழந்தையே, இருளில்தான் விண்மினி பூச்சியின் வெளிச்சம் உன் கண்களுக்கு நன்றாக தெரியும். பகலில் அது தெரிவதில்லை. அதே வெளிச்சம்தான், அதே மின்மினி பூச்சிதான். ஆனால் பகலில் அது வெளிச்சம் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. இருள் என்ற ஒன்றுதானே அந்த மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தை பிரகாசமாக்கி காட்டுகிறது. குழந்தையே, அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ சந்தோஷமாக இருந்த நேரங்களில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை அழகாகவும் இனிமையாகவும் தெரியும். ஆனால் வாழ்க்கை என்னும் ஆத்ம வெளிச்சத்தை உணர்வாய். குழந்தையே, உன்னுள் இருக்கும் ஆற்றலை நீ உணரவும், உன்னை நீயே உணரவும், உன்னை உனக்கு பிரகாசித்து காட்டவும் துன்பம் என்ற இருள் உன் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. குழந்தையே, இருள் எப்பொழுதும் நிரந்தரமில்லைதானே. விடியல் என்ற ஒன்று வந்தாக வேண்டும் அல்லவா? சூரியன் உதிக்கும் பொழுது இருள் மறைந்து பிரகாசமான விடியலை பார்க்கத்தான் வேண்டும். அதுபோலதான் உன்னுடைய வாழ்வில் நான் சூரியனாக உதித்துள்ளேன். துன்பத்திலும் கூட என் மீது பூச்சி போல் பிரகாசித்து கொண்டிருக்கும் உன்னை விடியலை நோக்கி அழைத்துச் செல்ல போகின்றேன். குழந்தையே, ஆதவனை கண்ட பனி போல் உன் துன்பங்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போகும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய போராட்டங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது. நீயும் உன்னால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் போட்டுவிட்டு உன்னுடைய உடல் வலிமையையும் மன வலிமையையும் என அனைத்தையும் ஒன்றாக்கி போராடி கொண்டிருக்கின்றாய். என் போராட்டங்கள் எல்லாம் எப்பொழுது அம்மா முடிவுக்கு வரும், எப்பொழுதுதான் வெளிச்சத்தை நான் பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். சிறிது காலம் பொறுத்துக்கொள் கண்மணி. கூடிய விரைவில் உன்னுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வரத்தான் போகின்றது. நாளை நடப்பது சிறப்பான நாள். இத்தனை நாள் நீ போராடிய போராட்டத்தில் உனக்கான வெற்றியை வடிவமைத்து நான் நாளை உனக்காக வெற்றிக்கான வழி பிறக்கும். நம்பிக்கையோடு உறங்கு குழந்தையே. நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ கலங்கக்கூடாது என் அன்பு செல்லமே. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என நம்பு. உனது கடமை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் செய். உனது நம்பிக்கையும் சேமிப்பும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிக கஷ்டங்களை பார்த்திருக்கின்றாய். பல முறை காயப்பட்டும் இருக்கின்றாய். அதனால் உன் இதயம் உடைந்தும் இருக்கிறது. சில வழிகளை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கின்றாய். என் கண்மணியே, இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான். எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தாயானால் நகரவே முடியாது. குழந்தையே, எப்பொழுதும் நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக விட்டுவிடுவதற்கு உனக்கு கிடைத்த ஒரு வழி கூறுகிறேன். கவனமாக கேள் குழந்தையே. உன்னுடைய சுமைகள் எல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும். குழந்தையே, இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறெதுவும் இல்லை. அப்படி என்னை சரணாகதி அடைந்து விட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு விருப்பத்தக்க சூழலிலும் உருவாக்கப்பட்ட தடத்தில் பத்திரமாக நானே உன்னை அழைத்துச் செல்வேன். உனக்கு துணை புரிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவர்களை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன். குழந்தையே, என்னை நீ கடவுளாகவோ கல்லாகவோ மனிதனாகவோ நினைத்துக்கொள். உன்னுடைய தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ நண்பனாகவோ தோழியாகவோ பாவித்துக்கொள். நீ எப்படி என்னை நினைத்தாலும் எந்த உருவமாக என்னை பாவித்தாலும் என்னிடம் நீ முழு சரணாகதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உறவுகளாக இருக்கட்டும், உன்னுடைய தாயோ தந்தையோ எப்போதிலும் நீ சந்தேகித்திருக்கின்றாயா? நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முறை உன் வேண்டுதலை வைத்த பின்னும் இது நடக்குமா, இது கிடைக்குமா என்று சிறு சந்தேகம் உனக்குள் உன்னுடைய மனதிற்குள் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. பூரண சரணாகதி என்பது என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, என் மீது முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை இருக்க பற்றி கொள்வதுதான் பூரண சரணாகதி. குழந்தையே, எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களை இருக்க பற்றிக்கொள். நானே உன் அன்னையாகவும் தந்தையாகவோ நினைத்து என்னை நீ கூறி அழைக்கும் போது நான் ஓடி வந்து அணைத்துக் கொள்வேன். குழந்தையே, என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். என் பாதங்களை பற்றி நீ சரணடைந்து முடித்தவுடன் உன்னுடைய வலியையும் வேதனையையும் உன்னுடைய வியாதிகளையும் பூரண குணமாக்குவேன். குழந்தையே, எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் என்னுடைய பாதங்களை இருக்க பற்றி கொள்ளும் ஒருவர் எதை கேட்டாலும் தருவேன். இது என் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றும் பொய்க்காது. குழந்தையே, இன்று இந்த நொடி என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து என் பாதங்களை பற்றி கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில் என் வாக்கு என்றும் பொய்யாவாது. குழந்தையே, இன்று இந்த நொடி என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை கேள். நீ இவ்வாறு என் மீது வைக்கும் கோரிக்கை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் சேர்க்கப்படும். குழந்தையே, என்னை முழுவதுமாக நம்பி நீ வைக்கும் கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும்.
ஆம் குழந்தையே, நீ என்னிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் நிச்சயமாக அதை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் குழந்தையே. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் உன் அம்மா நீ கேட்ட விஷயத்தை செய்ய தாமதப்படுத்துகிறேன் என்றால் அதில் இருக்கும் குறையை சரி செய்து கொடுக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, அல்லது உனக்கான நல்லது எதுவும் நான் செய்யவில்லை என்று என்னை திட்டி தீர்த்தாலும் சரி, உனக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்து கொடுப்பேன். உனக்கு வரப்போகும் பிரச்சனைகளை தடுக்க நான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்து கொடுக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்ந்தவர்களும் இல்லை, துன்பத்திலே இருந்தவர்களும் இல்லை. உனக்காக நல்லதையும் நான் நிச்சயம் செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். கொஞ்சம் அமைதியாக இரு. நான் உன் இதயத்தில் கம்பீரமாக இருக்கின்றேன். இருந்தும் கூட உனக்கான நல்ல செய்தி சொல்ல வந்தால் நீ என்னை பல மணி நேரமாக காத்திருக்க வைக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த சில பேர் உன்னை ஏமாற்றி இருப்பார்கள். இன்னும் சிலர் தங்கள் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டும் அவமானப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். இதையெல்லாம் உன் எதிர்காலத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். உன்னுடைய வேண்டுதலை நான் ஒருபோதும் வீணடிக்கவில்லை என் செல்லமே. உன்னை நான் கண்காணித்து கொண்டு உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய வேளையில் செய்து கொண்டும் இருக்கின்றேன் குழந்தையே. இந்த அங்காளம்மன் உன்னுடைய நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை ஒன்றை விரைவில் பலிக்க வைக்கப் போகின்றேன். அதை நான் நிறைவேற்றி தரவும் போகின்றேன் தங்கமே. என்னுடைய கடைசி திருத்தத்தை நான் கையில் எடுத்து விட்டேன். இது நாள் வரை நீ என்னிடம் வைத்திருந்த நம்பிக்கை இப்பொழுது உனக்கு சற்று குறைந்தே இருக்கிறது. நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்ற எண்ணம் இப்பொழுது உனக்குள் தோன்றிவிட்டது. இனி என்ன வேண்டி என்ன பலன் என்று உன்னுடைய ஆசைகள் எல்லாம் முட்டுக்கட்டை போட்டுவிட்டாய். இனிமேல் எதுவும் நடக்கப் போவதில்லை, நான் நினைத்தது நிறைவேறவில்லை என்று ஏக்கத்திலும் கோபத்திலும் நீ இருக்கின்றாய். கோபம் கொள்ளாதே தங்கமே, ஏக்கம் கொள்ளாதே. நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க விட மாட்டேன் தங்கமே. உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகிறது. இதனால் வரை ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னுடைய ஆசைகள் காலதாமதமாகி கொண்டே இருந்தது, தடைபட்டு கொண்டே இருந்ததல்லவா? தாயிடம் மட்டும் எப்படி ஒரு பிள்ளையின் பாசம் அதிகமாக இருக்குமோ அதே போலதான் உன் மீது எனக்கு நிறைய பாசம் இருக்கின்றது. உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. நான் உன்னிடம் கூறியது, அந்த பூட்டி வைக்கப்பட்டுள்ள கதவுக்கு பின்னால் தான் உனக்கான மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்கின்றது. அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன். பூட்டி வைக்கப்பட்ட கதவுகளை உடைத்தாவது உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் அம்மா நான் சேர்ப்பேன் என்று. நீ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரை கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். பிறகு எப்படி உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகும்? தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் அம்மா நான் என்றும் இருப்பேன். உனக்கான நேரமும் காலமும் கூடிய விரைவில் கைகூடி வரப்போகிறது. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தினால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தையும் வண்ணமயமாகவும் வெகுமதிகளாகவும் உன்னை வந்து சேரப்போகிறது குழந்தையே. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை மட்டுமே சந்திக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது. இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்தவுடனே நீ ஆனந்தத்தில் நீ அழுவாய். உன் கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே. என்னிடம் முழு மனதோடு உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் தங்கமே. உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்லி இப்பொழுது தயாராக விட்டேன். நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா என்னை கண்டுகொள்ளவில்லை, என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவில்லை என்று ஒருபோதும் நீ நினைக்க தேவையில்லை. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தக்க சமயத்தில் உனக்கு பதில் வரும் தங்கமே. உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்லி இப்பொழுது தயாராகிவிட்டேன். நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா என்னை கண்டுகொள்ளவில்லை, என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவில்லை என்று ஒருபோதும் நினைக்க தேவையில்லை. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். தக்க சமயத்தில் உனக்கு பதில் வரும். இனிமேல் உடனடியாக அனைத்தையும் நான் தருகின்றேன். உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி, இறைவனாக வணங்கினாலும் சரி, நீ எனக்காக பூஜை செய், என் நாமத்தை துதி என்று எப்பொழுது நான் சொல்லவில்லை. மாறாக நீ எவ்வளவு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு நல்லதையே செய்வேன் குழந்தையே. நீ செய்யும் வேலையெல்லாம் உனக்கு சாதகமாக முடியும். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறி செல். உன்னுடைய அத்தனை பாரங்களையும் நானே சுமக்கின்றேன். உன்னுடைய பாதைகள் நிச்சயம் தெளிவாகும். காலம் உனக்கு சாதகமாக வந்துவிட்டது குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். உன்னுடைய மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நீ உன்னுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நம்பிக்கையில் சந்தோஷத்துடனும் இரு.
ஒரு மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை அனுபவித்து உற்சாகத்துடன் தயாராக இரு. இப்பொழுது புத்துணர்ச்சியோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகின்றேன். தங்கமே, என் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். அந்த நம்பிக்கையை நான் சோதனை செய்துவிட்டேன். தங்கமே, உன்னுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது, உன்னுடைய பக்தி எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். இனிமேல் எந்த சோதனைகள் உன்னுடைய வாழ்வில் இருக்காது. தங்கமே, நீ விரும்பி அனைத்துமே நான் நிறைவேற்றி தருகின்றேன். உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருகின்றேன். உன் கர்மவினை எவ்வளவு பலமாக இருந்தாலும் சக நேரத்தில் அது கரைந்துவிடும். என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும். எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. தங்கமே, தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் செய்தி சொன்னால் அதுவும் வீணாகாது. உதவியும் வீணாகாது. நல்ல சொற்கள் என்றும் வீணாகாது. குழந்தையே, அன்பு வீணாகாது. இறைவன் வழியில் அரங்கேற்றமாகும். இப்படி நீ சேர்த்து வைத்த எதுவுமே நிச்சயம் வீணாகாது. ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் நீ வேண்டியதெல்லாம் உன்னால் பெற முடியும். எனது சொற்களை மறந்து விடாதே. உன்னால் முடிந்த உதவிகளை அனைவருக்கும் செய்து கொண்டிரு. இதற்கு பக்கபலமாகவும் உனக்கு துணையாகவும் நானே உன்னுடன் இருக்கின்றேன். நீ எங்கே இருந்தாலும் என்ன நினைத்தாலும் நான் உன்னுடன் மறுகணமே வந்துவிடுவேன். நீ சற்றும் நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நடத்தி உன்னை நிலையான சந்தோஷத்தில் நிற்க வைப்பேன். உன்னுடைய நிழலில் நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவர்கள் நான் தான். உன் பிரச்சனைகள், உன்னுடைய கவலைகள் என்ன என்பதை எனக்கு நன்றாக தெரியும். எதை பற்றியும் கவலைப்படாதே, கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழியமைப்பவளும் நான் தான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை சரித்திரமே இல்லை. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? எப்பொழுதும் சிந்தித்துப்பார். உன் அம்மா உனக்காக இருக்கின்றாள் என்பதை நிச்சயம் நான் உனக்கு உணர வைப்பேன். உனக்கு என்ன நன்மையோ அதையே நான் செய்து கொடுப்பேன். நீ என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தாமதித்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீ பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அனைத்தையும் என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். தங்கமே, இல்லாத ஒன்று உனக்காக நீ செய்யும் இடம் எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே வந்து கொண்டிருப்பேன். குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்து இரு. நான் உன்னுடனே இருப்பேன். உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து என்னை நேசிக்கிறது. தங்கமே, பாரத்தை என் மீது சுமத்து. சாந்தம் ஏற்படும். என்னுடைய பக்தியை மட்டும் இரவு பகலாக கவனம் செலுத்து. வாழ்க்கைக்கு வேண்டிய உணவு, உடை எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்று ஒரு கணமும் நீ சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் அவை முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை ஏற்றுவது பெரும் முயற்சிகள் செய்யாததாக முறையாக உனக்கு கிடைக்கும். இவற்றை சம்பாதிக்க பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். நீ அதற்கு பதிலாக என்னுடைய பக்திக்கு இரவு பகலாக கவனம் செலுத்து. நீ நிச்சயமாக ஆன்மீக பாதையில் வளர்ச்சி அடைவாய். நீ கேட்ட அனைத்தையும் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். தங்கமே, என் மீது உனக்கு பக்தி இருந்தால் போதும். உன்னை நான் ஆயுள் முழுவதும் பார்த்து கொள்வேன். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையையும் அன்பையும் மட்டும் கொடு தங்கமே. அதுவே உன் அம்மாவிற்கு விருப்பமான ஒன்று. கஷ்டமான சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப்பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். எப்பொழுதுமே நானே உனக்கு துணையாக இருப்பேன். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னையானவள் அழைத்ததும் உன் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாய். அதன் பின் ஏன் நீ கவலையோடும் கண்ணீரோடும் அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய்? அதிர்ஷ்டம் அழைக்க நானே உன்னை நெருங்கி வந்துவிட்டேன். பிறகும் மாற்றத்தை பற்றியெல்லாம் நீ சிந்திக்காதே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? நம்மை மட்டும் நிம்மதியின்றி தவிக்க வைத்துவிட்டு மீளா துயரத்தில் பதற்றத்தோடு வைத்துக்கொண்டு கடனோடும் வறுமையோடும் வாட்டி வதக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை அங்கு துக்கத்தில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்களே என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். இதற்கு முன்னால் நீ செய்கின்ற காரியத்திலெல்லாம் உன் சுயபுக்தியால் உன் அறிவுக்கு எட்டியபடிதான் நீ உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய். இனி அப்படி இல்லை என் தங்கமே. இந்த ஓம் சக்தி நீ படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் வழிகாட்டியாக வந்திருக்கின்றேன். உன் கரம் பற்றி இருக்கின்றேன். நீ தேடிக்கொண்டிருக்கிறவர்களிடம் இருந்து உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கும் போது நீ உன் மனதை தளர்ந்து விடாதே. தவித்ததெல்லாம் போதும். உன் கண்ணீருக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தில் பலரும் உன்னை சுற்றி நின்று கொண்டு மாய வலையை அங்கு சிக்கி தவிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் செய்கின்ற ஏமாற்றத்தின் வழிகளால் உன் வாழ்க்கை பாதிப்படைந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகளையும் நீ பின்னி பிணைத்து கொண்டிருந்ததால்
இனி இந்த நிலைமையை மாற்றி அமைத்து உன் வாழ்க்கை தெளிவுரைக்கு கொண்டு செல்ல போகிறேன் என்ற சொல்லை நிறைவேற்றுவதற்காக இந்த அம்மையானவள் நான் வந்துவிட்டேன். உன் ஏமாற்றத்தின் விரிவில் நின்று கொண்டு தவிக்கும் என் தங்கமே, உன் மனதில் எதை கொண்டும் எண்ணி தவிக்காதே. நீ எதை பற்றியும் வருந்தாதே. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாக இருக்கும் பொழுது உன் எண்ணம் என்னை தொடதான் போகிறது. ஏனென்றால் உன் கனவை நிஜமாக்குவது நான் அல்லவா? இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். கண்டது கனவாக மாறிவிடுமோ என்று உன் எண்ணத்தில் தீரா விஷயத்தோடு காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். கனத்த குரலோடு அம்மா என்று என்னை கூறும்போது என் மனம் எவ்வளவு பரிதவிக்கிறது. என் பிள்ளையானவளை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று என் மனமே வாடி வதைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய போதாத நேரம் என்று நீ எண்ணிக்கொள்கின்றாய். அந்த போதாத நேரத்தையும் இந்த ஓம் சக்தி மாற்றி தருவேன். கண் திறக்கும் நேரம், அந்த ஒரு கன நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் பேச்சு என் கையில் இருக்கும்போது நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கின்றாய்? நீ யாரை தேடி எந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்கான செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது. நல்லதை செய்வதற்கும் நல்லதை பெறுவதற்கும் இங்கு நேர காலம் கிடையாது. நான் உனக்காக வந்து கொண்டிருக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. அதன் பிறகும் உன் செயலில் இருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் முயற்சியை நீ பின்வாங்கி கொண்டிருக்காதே. நினைத்ததை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய். இனி வருவது வரட்டும் என்று விட்டுவிடு. என் கண்மணியே, என் அன்னை ஓம் சக்தி இனி பார்த்து கொள்வாள் என்று என் செல்ல கண்மணி, நீ என்னை நம்ப தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் பதிலை இந்த தாய் ஓம் சக்தி நான் பெறுவதற்காக தான் வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒவ்வொரு இரவையும் தாண்டி இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று எப்பொழுது நீ என்னிடம் கேட்டது கிடையாது. நீயே என்னிடம் என்ன சொல்லியிருக்கின்றாய்? அம்மா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தாருங்கள் என்று தானே சொல்லி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் இக்கணும் உன்னை கைவிட்டு விடுவேனா என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. உன் நிலையை மாற்றி அமைத்து இந்த விஷயத்தில் இதுதான் நடக்கும் என்று வெற்றியை தருவதற்காக இதுவும் கடந்துதான் போகப் போகிறது என்ற வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பது எல்லாம் இந்த ஓம் சக்தியின் அருளாலும் உத்தரவு படியினாலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி சற்றும் தாமதிக்காமல் உன் சேவையை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற அடிதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. கலங்காதே என் தங்க பிள்ளையே. எத்தனை நாட்களுக்கு தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அதிக சக்தியாக நான் இருந்து விளங்கப் போகின்றேன். உன்னை குறை கூறியவர்களை பற்றி, யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ மனதில் கவலைகளை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் போனால் போகட்டும். உனக்கான வாழ்க்கையை நிலையாய் மாற்றி அமைப்பது நானாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகின்றது? தினம்தோறும் ஏதோ ஒரு வகையில் என்னை நீ சந்தோஷப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். அம்மா என்று சொல்லும் ஒற்றை சொல்லில் என்னை நீ ஆராவரிப்படுத்தி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளை நீ. உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா என்ன? போர்க்களத்தில் நின்று கொண்டு உதவிக்கு யாராவது வருவார்களா என்ற நிலைமையை எண்ணிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நான் உற்றமும் நட்புமாக சுற்றமும் சூழலுமாக உன்னை நான் தேடி வந்து உனக்கான உதவியை தரத்தான் போகின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையின் நிலை மாறாமல் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தாயே என்று கேட்கின்றாய். யார் சொன்னது உன் வாழ்க்கையின் நிலை மாறவில்லை என்று? என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நிலையாக மாற்றுவதற்காக தான் நான் ஒவ்வொரு அடியாக உன்னை எடுத்து வைக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் என் ஆணைப்படியும் என் அருள்படியும் ஒவ்வொரு படிநிலையாக ஏறிவிட்டாய். இனி உன் மனம் வருந்துவது கிடையாது. உன் கண்ணுக்குள் நானாக இருந்து உன் கனவுகளை நிஜமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் வருத்தம் அடைகின்றாய்? நினைவாகுமோ அல்லது கனவாகுமோ என்று எண்ணிவிடாதே. நினைவாக்குவதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். நீ நிஜம் என்று நம்பினால் மட்டும்தான் உன் தாய் உன் அருகில் இருப்பதை நீ உணர முடியும். யார் உனக்கானவர் என்பதை சுட்டி காட்டுவதற்காக பல பேர் உன்னை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் உன் கண்கள் என்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றி அமைத்து நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த ஓம் சக்தி தாய் நான் வந்திருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. வெற்றியின்படி உன் அருகில் வந்துவிட்டது. இனி நீ வெற்றி வாகை சூடதான் உனக்கு நேரம் சரியாக இருக்கும்.
யாரோ என்னமோ சொல்லிவிட்டு உன் காது பட பேசி கொண்டிருக்கின்றார்கள். என் நிலை இப்பொழுதும் இப்படித்தானே இருக்கின்றது தாயே. கண்மூடி துறப்பதற்குள் எல்லாம் மாறிவிடுமா? அப்படி என்றால் இவ்வளவு காலமாக நான் ஏன் காத்திருந்தேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நீ கேட்பதும் சொல்வதும் யதார்த்தமானதுதான், நியாயமானதுதான். இவ்வளவு காலமாக மாறாத ஒன்று இருந்ததற்கு காரணம் உன் விதியின் சூழ்ச்சியாய் இருக்கலாம், உன் காலச்சக்கரத்தின் சூழ்நிலையாய் இருக்கலாம். ஆனால் அதன் வீரியத்தை குறைத்து கொண்டுதான் நான் இருந்தேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா? மலை போல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் காலத்தில் கூட இந்த தாயை அழைத்த உடனே அதன் இறுதியிலேயே நீ வெற்றி அடைந்து கொண்டதிருக்கும் தருணத்தை எத்தனை எத்தனை செயல்களில் அடைந்திருப்பாய். அதை நானும் அறிவேன், நீயும் அறிவாய். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்று நீயாகவே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் நிலையும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீ தொடக்கத்தில் எப்படி இருந்தாலும் நீ இப்பொழுது என்னை வணங்கி கொண்டிருந்த பொழுதில் எப்படி இருக்கின்றாய் என்று யோசித்தும் சிந்தித்தும் செயல்பட்டு கொண்டிரு. என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மனபாரத்தை என்னிடத்தில் இறக்கிவிடு. நீ தேடியது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகுது. இது என் சத்திய வாக்கு. நல்லதுதான் நடக்கும். உனக்காக உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். என் தங்கமே, நடக்கும் என்று உறுதியாக எண்ணு. நீ எண்ணுகின்ற எண்ணங்களே உனக்கு நடத்தி கொடுக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களை, முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் ஓம் சக்தியான நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன். என் செல்லமே, இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே. என் பிள்ளையே, எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது. அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு. என் செல்லமே, பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய், நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறது. சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும், என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்துவிட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்வாழ்த்துக்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு. என் செல்லமே, நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய். கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.
உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன். என் செல்லமே, நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்க போகிறது. என் செல்லமே, வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன். என் செல்லமே, உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒருவேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும். நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலையும் சரி, நீ ஆசையாய் எதிர்பார்த்த குழந்தையும் சரி, திருமணமும் சரி, கல்வியில் வெற்றியும் சரி, வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி, எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன். என் செல்லமே, உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கை வாழப் போகிறாய். என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட நான் நினைத்தது எங்கே அம்மா நடக்கிறது, கவலைகளும் மட்டுமே எனக்கு நிரந்தரம் ஆகிவிட்டதே என மனதிற்குள் கண்களில் நீர் ததும்பி மனம் கலங்குவது எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. பிரம்மாண்டமான மிக பெரிய ஆலமரம் கூட சின்ன சிறு விதையிலிருந்துதான் உருவானது தானே. அதுபோலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக தோன்றக்கூடிய விஷயமும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும். நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. என் அருளாலும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன். நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கான வாழ்க்கையை நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு நான் துணையாய் நான் இருக்கப் போகிறேன். நீ யார் என்பது உனக்கு நிரூபிப்பதற்காக நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் மாற்றப் போகிறேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்து நான் உன் பொருளாதார சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறேன். நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்ய போகிறேன். என் செல்லமே, உன் குடும்பத்தின் நிலை உன்னால் உயரப்போகிறது. உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். உன் மனது கடாயில் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகை போட்டது போல கொதித்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்களை பட்ட நீ ஏற்றும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவிற்கு வாங்கிவிட்டாய். இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடு வேதனையோடும் இந்த ஓம் சக்தியை தேடி வந்தாய். உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வை நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விதங்களிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். இனிமேல் நீ லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாறப்போகிறது. அந்த அதிசயத்தை பார்த்து நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய். என் தங்கமே, உன் தாயானவள் என்னை கண்டவுடன் நீ என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக அம்மா கொண்டு வந்த நல்ல செய்தினை நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையை, நீ கேட்கும் வரை நான் இங்கேயே நின்று காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பது அவ்வப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதனால் உன் தாயானவள் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை நீ அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா என் பிள்ளையே. அதனால் தான் உன் அம்மா இன்று உனக்கு நல்ல செய்தி கிடைத்தவுடனே ஓடோடி வந்துவிட்டேன். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வரும்பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை உதாசீனம் செய்துவிடக் கூடாது.
இந்த தாயானவள் என்னை நீ நிராகரித்து விடக்கூடாது. ஏனென்றால் நீ நிராகரிக்கின்ற நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று நடந்திருக்கலாம். அதனால் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இந்த ஓம் சக்தி தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு, என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளில் இருந்து மீண்டு வந்து விட்டாய். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையும் உன் வாழ்க்கையில் முடிவடையும் போகின்றது. என் குழந்தை, நீ நினைக்கலாம், அம்மா நாளை உன் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றேன். ஆனால் நாளை எதிர்பார்த்து நாம் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தாலும் அது நமக்கு கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு வகையில் அது தடங்களை ஏற்படுத்தி விடுகின்றது. அடுத்த நாளை நோக்கி பயணம் வெற்றி என்றால் அதில் உன் ஏமாற்றம்தான். என் பிள்ளை, உனக்கு ஒரு விஷயத்தில் தடங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு கிடைப்பதன் மூலமாக ஏதோ ஒரு தீமை உனக்கு நடக்கப் போகின்றது என்பது உனக்கு அன்று தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தடங்களும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் இது உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கும். அன்று நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தள்ளிவிட முடியாது. அதனால்தான் இன்று அந்த விஷயம் உனக்கு தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் என்று இந்த விஷயம் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றால் அனைத்து தடைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த விஷயம் உன் கைகளில் மிகவும் நல்லதாக வந்து கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அதன் பிறகு அதில் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி அந்த விஷயம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? பல நாட்களாக இந்த ஓம் சக்தி தாயானவளே கையெடுத்து வணங்கி நின்றாய் அல்லவா? என் ஓம் சக்தி தாயே கதி என்று இருந்தாய் அல்லவா? நீ வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமாவது உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? இத்தனை உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த நல்ல செய்தி அல்லவா? இந்த நல்ல செய்தியை உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான அத்தனை நல்ல விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, எதனால் இத்தனை காலமும் ஏங்கி தவித்தாயோ அவை எல்லாம் உன்னை நிச்சயமாக மகிழ வைக்கப் போகின்றது. மனமுடைந்து என் பிள்ளை என் முன்னால் நின்றுவிட்டால் அதை ஒருபொழுதும் இந்த தாயானவள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போதும் அதே நிலைதான். என் பிள்ளை மனமுடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை காண முடியாமல் இந்த தாயானவள் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த தவிப்பிற்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் மனமுடைந்து நின்று விடாதே. சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக எல்லா விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்காதே. ஒரு சோதனையின் பின்னால் உனக்கான சாதனை இருக்கும் என்றால் நீ பொறுமையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் அவசரப்படாதே. உன்னுடைய பொறுமைதான் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்லதை கூட நீ நிறுத்திவிடக் கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு இன்று மிகவும் அற்புதமான செயல்கள் எல்லாம் தரப்போகின்றது. உன்னுடைய மனது எந்த அளவிற்கு தெளிவாக சிந்திக்கின்றதோ அந்த அளவிற்கு எல்லாமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய் என்னுடைய குழந்தையாக நீ என்றோ மாறிவிட்டாய். அம்மாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து என் பிள்ளை என்றோ நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய். நான் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்கின்றாய். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீ கோட்டை விட்டு விடாமல் எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாகத்தான் நீ எதிர்கொள்கின்றாய். இன்று போல உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நீ நம்புகின்றாய். ஒருவேளை இன்று நமக்கு நல்லது நடக்காவிட்டாலும் நாளை நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய். உன்னுடைய இந்த அழகான புரிதல், உன்னுடைய இந்த ஆழமான புரிதல் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்க போகின்றது. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றுமே இருக்கும். நீ முதலில் உனக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் என்பதை நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நாம் இதில் இருந்து வருத்தப்பட மாட்டோம் என்பதை உறுதியாக நம்பு. இந்த தாயை முதலில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள். இந்த ஓம் சக்தி என்பவள் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளைகள் நிறைய பேர், அம்மா எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, என் மனக்கவலை, என் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீர்ந்துவிடும் என்று, எனக்கு நீ நல்லது எப்பொழுது செய்வா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்பொழுதுதானே அது கிடைக்க பெறுவாய்.
அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுப்பேன். நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு. அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு. அம்மாவுடைய அன்பு அத்தனை பெரியது. என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றேன். நீ தெரியாமல் செய்த தவறாகவே இருந்தாலும், தெரிந்து செய்த தவறாகவே இருந்தாலும் அதற்கு உனக்கு மன்னிப்பினை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்பினை நான் உருவாக்கி கொடுப்பேன். தவறு செய்து விட்டாய் என்பதற்காக ஒரு நாளும் உன்னை நான் ஒதுக்கி விடுவது கிடையாது. நிச்சயமாக என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நீ திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கி விடுவாய். உன்னோடு சேர்ந்து இந்த தாயானவள் நானும் வந்து கொண்டே இருப்பேன். எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை நான் தனியாக தவிக்க விட மாட்டேன். அம்மா உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என்னை நம்பி என் குழந்தை உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்து. என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த ஓம் சக்தி தாயானவளின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.